பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தை 9. வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக வைக்கும் பொருட்டு இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க உங்களுடைய குடும்பத்தை தேடி வந்திருக்கின்றார். எனவே இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ நற்கருணை நாதர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக நற்கருணை நாதர் உங்களை தேடி வருகின்றார். நீங்கள் கண்டுகொண்ட அந்த நற்கருணை நாதரை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்கதான் நமக்கு விசுவாசம் வரும். ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்து நடக்கக்கூடிய வேளையில் தான் அவர் நம்மை அரவணைப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன என்றால், விசுவாசம் எப்படி வரும்? அல்லது விசுவாசம் என்றால் என்ன? அல்லது விசுவாசம் எப்படி என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் வருகின்றது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பேதுருவை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் குறைந்து போகாமல் இருக்க தந்தையிடம் நான் ஜெபிக்கிறேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார். பாருங்கள், ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் இல்லை என்றால் அவன் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவருடைய வழியில் நடக்க முடியாது, ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியாது, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழ முடியாது. எனவே நமக்கு அடிப்படை விசுவாசமும் நம்பிக்கையும். அந்த விசுவாசத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோமே என்றால் அது மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த வேதாகமத்தில், இந்த பைபிளிலே விசுவாசத்திலே பெரிய சாதனை புரிந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் உள்ளன. விசுவாசம் தொடர்பான ஏராளமான செய்திகளும் இதில் இருக்கின்றன. எனவே சமகாலத்திலே பல கடவுளுடைய ஊழியர்கள் விசுவாச போதனைகளை, விசுவாச செய்திகளை நமக்கு விசுவாசம் தூண்டுதலாக தருகின்றது. அதையும் நாம் கேட்டு இருக்கின்றோம். ஆனாலும் நாம் கடவுள் மீது விசுவாசம் வைத்து பெரிய காரியங்களை காண இவை போதுமானதாக இல்லை. எவ்வளவுதான் விசுவாசம் வைத்தாலும், நம்முடைய அவர்கள் சாட்சிகளை கேட்டாலும் நாம் அந்த சாட்சிகளை வைத்துக்கொண்டு அவற்றால் விசுவாச வீரர்களாக வாழ்ந்துவிட முடியாது. அன்பார்ந்தவர்களே, பைபிளிலே இடம்பெற்றுள்ள அனைத்து இறைவாக்கினர்களும் அனைத்து தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமே என்றால் விசுவாசத்திலே பெரிய பெரிய காரியங்களை கண்டார்கள். அவர்கள் எந்த மனிதனிடமும் போய் கேட்கவில்லை, எந்த ஒரு போதனையும் கேட்கவில்லை. அவர்கள் நேரடியாக கடவுளுடைய தூண்டுதலை பெற்றார்கள், கடவுளோடு பேசினார்கள். கடவுள் அவர்களோடு பேசி அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக சொல்லி அந்த விசுவாசத்திலே அவர்கள் நடக்கும்படியாக ஆண்டவர் அவர்களோடு பேசினார். ஆபிரகாம் தான் போகும் இடம் எது என்பதை தெரியாமல் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே புறப்பட்டு சென்றார். அந்த விசுவாசம் கடவுளுடன் நேரடியான தொடர்பில் இருந்தது. அவர் நேரடியான ஒரு தொடர்பில் ஆண்டவரோடு இருந்தார். பாருங்கள், ஆபிரகாம், மோசே, ஈசாக்கு, நோவா, யோசுவா மற்றும் கிதியோன் என்பவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் நேரடியாக கடவுளோடு பேசிக்கொண்டு இருந்தார்கள். அந்த வார்த்தையின் வழியாக அவர்களுக்குள் அந்த விசுவாசம் வளர்ந்தது. கடவுள் அவர்களை வழி நடத்தினார். கடவுளால் அவர்களுக்கு ஊக்குவிக்கப்பட்டார். கடவுளுக்கு தங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட உறவில் பின்னணியில் தான் அவர்கள் கடவுள் சொன்னதை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே,
பாருங்கள், நோவாவுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கின்றார். அவர் என்ன செய்தார்? தரிசி நிலத்திலே ஒரு பெட்டகத்தை, ஒரு கப்பலை அவர் கட்டிக்கொண்டு இருந்தார். எதனால் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படியாக அவருக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது, அவருக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. எனவே தான் நமக்குள் அந்த விசுவாசம் இருக்குமே என்றால் இந்த நாளிலே அவர்களை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். நேரடியாக கடவுளிடம் இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மரத்தை பார்த்து இந்த இடத்திலே இருந்து நீர் விலகி கடலுக்குள் போ என்று சொன்னால் உடனடியாக அது போய்விடும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதற்கு தெரியுமா? கொஞ்சம் உங்களிடம் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் அது போதும். உங்களுடைய விசுவாச குறைவினால் இந்த நாட்களிலே நீங்கள் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரோடு பேசக்கூடியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டுமே கேட்டு அதன்படி அவர்கள் விசுவாசத்திலே வேரூன்றி நின்றார்கள். யாருடைய போதனையும் கேட்கவில்லை. எனவே கடவுள் நமக்கு விசுவாச தூண்டுதலை தர வேண்டும். நமக்கு நேரடியாக கடவுளோடு ஒரு உறவு இருக்க வேண்டும், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நாம் நேரடியாக கடவுளோடு ஒரு தொடர்புக்கு வந்த பின்புதான் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து நம்பிக்கையோடு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியான தொடர்பில் நாம் இல்லை என்றால் ஆண்டவரிடம் இருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே அநேக போதனைகள் இருக்கின்றன. அநேக பேர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார்கள், நல்லதுதான். ஆனால் எதை நோக்கி அவர்கள் மக்களை அழைத்து செல்கிறார் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தன்னை இந்த போதகனை நோக்கி அழைத்து வருகிறார்களா அல்லது ஆண்டவரை நோக்கி அழைத்து வருகிறார்களா என்பதில் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை. பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை என்றால் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நீங்கள் அந்த அருளாலே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். அந்த அருள் என்றால் என்ன? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவராகவே உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றார். எனவே தான் போகும் இடம் எது என்று தெரியாமல் இருந்த அந்த அப்ரஹாமோடு ஆண்டவர் கூட இருந்தாரே, அந்த விசுவாசம் எனக்குள் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களோடு இணைந்து இருப்பதற்காக, எங்களோடு விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை விசுவாச குறைவை பார்த்து ஆண்டவர் நீர் ஒவ்வொரு நாளும் வேதனை அடைகின்றீரே தகப்பனே. உமது வார்த்தைகளை வாசித்தும் உமது இறை வார்த்தைகளுடைய போதனைகளை கேட்டும் நாங்கள் விசுவாசம் குன்றியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, 1000 போதவர்கள் நம்பிக்கை தந்தால் கூட என் ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை தந்தால் மட்டுமே, அதை நான் கடைபிடித்தால் மட்டுமே, அதை அறிந்து கொண்டால் மட்டுமே நிமிர்ந்து நிச்சயமாக வாழ முடியும் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்பிக்கையோடு வாழவும் எப்பொழுதுமே ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக நன்றி. விசுவாச வாழ்வில் வேரூன்றி நிற்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே,
ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார். அவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிப்போம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.